நான் ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கடைக்கு வர கஸ்டமருக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அதனால டேஸ்ட்லேருந்து டெக்ஸ்சர் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வீட்டுக்கு போனதும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரணும். அப்போ தான் மன திருப்தி அடையும். இந்தியன் ஸ்வீட் சமைக்கும் போதெல்லாம் விசேஷ நாட்களில் அம்மா கூட சமைச்சதெல்லாம் ஞாபகம் வரும். அதோடு சேர்ந்து இன்னொருத்தவங்க ஞாபகமும் வரும். அப்போது நான் ஒரு பழைய வட்டாரத்தில் தொண்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு 6வது மாடி. ப்ரோ யூ டேக் த 8th floor. ரோஹன் உங்களுக்கு 7வது மாடி. ஹலோ. ஹாய்மா, என் பேர் ரோஹன். நான் ஒரு எல்டிடி ஃப்ரெண்டு. இந்த பிளாக்ல இருக்கிற வயசானவங்களுக்குலாம் நம்ம வந்து உதவி செய்ய வந்திருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் சில கேள்விகள் கேட்கலாமா? என்னப்பா வெயில்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சியா? இப்படி வேர்த்து இருக்கவனுக்கு உள்ளவா தண்ணி தரேன். இல்லைம்மா, பரவாயில்ல. உங்களுக்கு இருக்கு நீங்க சிரமம். நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டு கிளம்புறேன். அப்ப என்ன இப்படியே நின்று பேசிட்டு போலான்னு சொல்றியா? உள்ள வாப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வா வா. இந்தாப்பா தண்ணி குடி. தேங்க்ஸ்மா. வீடு அசுத்தமா இருக்கேன்னு தப்பா நினைக்காத தம்பி. என்னால வேலை செய்ய முடியல, கையெல்லாம் ஒரே வலி. என்ன சுத்தம் பண்ண சொல்லுங்க, சுத்தம் பண்ணி. வேண்டாப்பா. பரவாயில்ல, சொல்லுங்க, சுத்தம் பண்ணி தரேன். பரவாயில்லப்பா, நானே செஞ்சுக்கிறேன். சரி. நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 50 வருஷம் ஆச்சுப்பா. அப்ப கம்பத்துல இருந்து HDBக்காரவங்க எங்களை இந்த புது பிளாக்குக்கு இடம் மாத்திட்டாங்க. கம்பத்தை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பெல்லாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு சகஜமாக போகலாம், சாப்பிடலாம். இப்பெல்லாம் கூண்டில் அடைச்ச குருவி போல வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டியிருக்கு. எப்போவாவது லிஃப்ட்டில் ஒரு புன்னகை, ஒரு குட் மார்னிங். மனுஷங்களை விட தனிமையை பழக வேண்டியதாக இருக்கு. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்து யாரும் பார்க்க வர்றது இல்லையா? என் வீட்டுக்காரர் இறந்து 20 வருஷம் ஆச்சு. எனக்கு இருக்கிறது பொண்ணு ஒன்று தான். அவளும் கிளம்பிட்டா. அவங்களாமா? பேரு காளி. எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. நாங்கள் போகாத கோயில் இல்லை, செய்யாத பிராயச்சித்தம் இல்லை. கடைசியா அவ பிறந்தா. அவளுக்கு காளி தேவின்னு பேர் வச்சோம். ஒரே பிள்ளைங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். பாட்டுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கல. ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடிட்டா. இப்போ எங்கம்மா இருக்காங்க? ஒரு சொந்தக்காரவங்க கல்யாணத்தில் பார்த்தேன். அப்போ மேடையில் நல்லா பாடிக்கிட்டு இருந்தா. எனக்கு அவகிட்ட பேசணும்னு தோணுச்சு. என்னை பார்த்ததும்
ஒதுங்கி போயிட்டா. சாரிம்மா, கேட்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு. மா, நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? மா, பாடுங்க. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மா, ரொம்ப அழகா பாடுனீங்க. இப்போ தெரியுது உங்க மக்களுக்கு எங்கன்னு பாட்டுலாம் வந்திருக்குன்னு. அருமையா இருந்துச்சுமா, பியூட்டிஃபுல். தண்ணி குடிப்பா. கேளுமா. ரோஹன் 2 மணி நேரம் ஆச்சு. எங்க இருந்தீங்க? 2 மணி நேரம் ஆச்சா? ஆமா, மற்ற வாலண்டியர்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், மெசேஜும் அனுப்பி பார்த்தேன், ரிப்ளையே இல்லை. இல்லை அனிதா, இங்கே எதுவுமே கேட்கல. ஓ ஆமாம், ஒருவேளை அந்த வீட்டில் ரிசப்ஷன் இல்லையோ? என்ன நடந்துச்சு? இல்லை அனிதா, ஒரு வயசான அம்மாவை பார்த்தேன். கதையை கேட்டதும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நேரத்தை கூட கவனிக்காமல் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, தேங்க்யூ ஃபார் கோயிங் above and beyond. இந்த வட்டாரத்தில் ஆதரவு இல்லாத முதியோர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் செய்கிற சேவை என்றைக்குமே வீண் போகாது. அடுத்த வாரம் நான் இங்கே இருக்க மாட்டேன். நீங்கள் நேராகவே அந்த முதியோர் வீட்டுக்கு போகலாம். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மாவை பார்க்கறதுக்காகவே தொடர்ந்து தொண்டு உதவி செஞ்சேன். முதல்ல ரவையை நெய்யில் நல்லா வறுத்துக்கணும் 2-3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கலரிங் பண்ணணுமா? அம்மா, என்ன தேங்காய் பால் போடுறீங்க? இதுதான் தனத்தோட ஸ்பெஷல். ஓ, எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சதே இல்லையே. வீட்டுக்கு போய் அவங்களுக்கு செஞ்சு கொடு, சுவை நல்லா இருக்கும். அம்மா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கேன்சர். ஓ சாரிப்பா. இல்லைம்மா, நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க? பரவாயில்ல. எங்கள் அம்மாவுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி தான்மா, இந்த இனிப்பு பலகாரம்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சமையல் மூலியமா அவங்க நினைவுகளை கட்டிக்காக்க விரும்புகிறேன். உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உன்னை பையனா அடைஞ்சதுக்கு. சில சமயம் என் பொண்ணு என்னை பற்றி யோசிப்பாளான்னு நினச்சி பார்ப்பேன். அவள் பிடிவாதக்காரி. ஒரு தடவை அவள் கூட்டாளியோட பிறந்த நாளைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடணும்னு அடம் பிடிச்சா. அங்கே போய் பார்த்தா யாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம் போடலை. வீட்டுக்கு வந்ததும் ஒரே அழுவை. இப்போ எல்லாம் போட்டாச்சாம்மா? இதெல்லாம் போட்டாச்சு. சரி, சாப்பிட்டு பார்க்குறியா? இந்தாப்பா சாப்பிட்டு. சரிம்மா. அம்மா, பின்னிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு. மா,
மா. மேல் மடியில் ஒரு அம்பா இருப்பாங்க சொன்னல, அவங்களுக்கு என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க ரோஹன்? போன வாரத்துல இருந்து கதவு தட்டிட்டு இருக்கேன், யாருமே திறக்கல. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. உங்க லோ பிபி வேற இருக்கு அனிதா, என்னன்னு போய் பார்ப்பேன். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. என்ன ரோஹன்? இல்ல இங்க அங்கதான். நீங்கெல்லாம் யாரு? ரெனோவேஷன் ஓடுதா? இங்க இங்க தனம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க எங்க? தனமா? அவங்க இருந்து 5 வருஷம் ஆச்சே. இல்லம்மா, ஒரு மாசமா அவங்க நான் பேசிட்டு இருக்கேன். இங்க ஒரு டேபிள் இருக்கும், ஒரு போட்டோ, அவங்க பொண்ணோட போட்டோ, பேரு காளி, பாட்டு எல்லாம் பாடுவாங்க. இங்கதான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இங்க கேசரி எல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தாங்கம்மா. அங்கதான் அப்படி பேசிட்டு இருப்போம், ஒன்னா சாப்பிட்டு கொடுத்தா. அவங்க ஃபினரல் நான் தான் எடுத்து செஞ்சேன். ஒரு நாள் வாசல் வழியா சரியான முட்டை வாடை. நான் தான் டவுன் கவுன்சிலுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்க தான் வந்து கதவை இடித்து தனத்தோட பணத்தை எடுத்தாங்க. அவங்க மகளை கூட நான் தான் ஃபோன் அடித்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபினரலுக்கு வர சொல்லியிருந்தேன். இருங்க, அவங்க நம்பர் எடுத்துகிட்டு வரேன். நான் ஆடி போயிட்டேன். எப்படி உயிரே இல்லாதவங்க கிட்ட என்னால் சகஜமாக பேச முடியும்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. 2-3 நாள் எனக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு. உனக்கு நடந்தது விசித்திரம் தான், ஒரு வினோத அனுபவம் என்று சொல்லலாம். ஆனால் இதே மாதிரி பலருக்கு நடந்திருக்கு. எனக்கு புரியுது. அதே சமயம் இதுக்கு மேலே என்னமோ இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் காளி சந்தித்தேன். மற்றவங்கள மாதிரி நான் கிடையாது. நான் தனிமையை ரொம்ப விரும்புகிறவ. தனிமையின் கரங்களை அரவணைக்க கற்றுக்கிட்டேன்.
டு மேக் பீஸ் வித் இட். தனிமை நம்மளை ஒரு நாள் ஜட்ஜ் பண்ணாது, கனவுகளை விட சொல்லாது. ஆனால் அப்பா அம்மா சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு கனவுகள் ஏதாவது இருக்கா ரோஹன்? ஒரு டீசர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. இம்ப்ரெசிவ். இமேஜின், இதை போய் நீங்கள் உங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிற அப்பா கிட்ட சொல்கிறீங்க. கத்துறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு, ஏன் அடிக்க கூட வராரு. ஆனால் இதெல்லாம் பார்த்து உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க அம்மா சும்மா நின்றுக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. ஏதோ சர்க்கஸ் ஆக்டை பார்க்குற மாதிரி. ஒருவேளை அவங்களுக்கு பயமாக கூட இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலையில் இருக்கிறவங்கள நம்பவே முடியாது. தேவைப்பட்ட போது அவங்க எனக்கு ஆதரவாக நிற்கலை, ஆனால் எனக்கு தான் நன்றி இல்லாதன்னு கெட்ட பேர். ஏன் சொந்த கால நின்று எனக்குன்னு ஒரு பேரை வாங்கியிருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு பெருமையாக இருக்குது தெரியுமா? நீங்கள் கல்யாணத்தில் பாடுனதை அவங்க பார்த்துருக்காங்க. அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமாம். பேசுனது போதும் ரோஹன். ஐ திங்க் யூ ஷுட் கோ. கலி, ப்ளீஸ் லெட் மீ ப்ரூவ் இட் டு யூ. பரவாயில்ல ரோஹன், தயவு செஞ்சு கிளம்புங்க. கலி இருங்க. ஓகே, உங்ககிட்ட பை எனி சான்ஸ் கேசரி மிக்ஸ்சர் இருக்கா? என்ன? அதோட சேர்ந்து தார்ச்சை, முந்திரி, நெய் அண்ட் ஃபுட் கலரிங் ப்ளீஸ். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா. இது தேங்காய் பாலை சேர்த்தது. நிறைய பேர் இப்படி செய்ய மாட்டாங்க. இது தனத்தோட ஸ்பெஷல். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இப்படி அவங்கள மாதிரியே கேசரி தயாரிக்கிறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறீங்க. கலி, என்னை நம்புங்க. இல்லை, இதெல்லாம் சும்மா கோயின்சிடன்ஸ். கலி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு நடந்தது சொன்னேன், அவ்வளவுதான். உங்க அம்மா சொன்னாங்க, பொண்ணு பிடிவாதக்காரி. சின்ன வயசுல கூட்டாளிகள் பர்த்டேக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போடணும்னு அடம் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அழுதிங்க. இருக்கீங்களா? யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மா, பரவாயில்ல ரோஹன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். கலி இருங்க. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா இது ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு நான் படையல் கூட போட்டது கிடையாது, ஆனா நீங்க என்னை இங்க கொண்டு வந்து மனசார சாப்பிட வச்சிட்டீங்க.
2 வருஷத்துக்கு அப்புறம் காளி இந்த வீட்டை விற்றுட்டாங்க. சில தடவை நான் அந்த வட்டார பக்கம் போவேன். தனா அங்கே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எப்போதும் நிலவில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.